ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான், அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட். நீ இருக்கிற என்னமோ பெரிய பில்டிங் மாதிரி இருக்கடா. 6 அடி ஹைட்டு. யூஸ் பண்ணுறது என்னென்னா டார்க் பிளட் ஸ்வாட் வேற. இதுதான் உன் ஐடென்டிட்டியா? பட் இருந்தாலும் என்ன ரீசனுக்காக நீ இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பை டெஸ்ட்ராய் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்க? காரணம் இதோட ஓனர் கொரியோலேருந்து வந்த பெர்சனால தானே. அதுக்கு அவன் சொல்லிக்கிருக்கான், ஆமாம் டான்சையோ, கரெக்டாக தான் சொல்கிற. காரணம் அந்த கேர்ள் தான். அவன் இந்த ஜாங்குவானை சேர்ந்த பெர்சனே கிடையாது தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவனால் எங்கள் 5 டிராகன் லீக்குமே நிறைய இடையூறத்தான் இருக்குது. அது ஹீரோஜரான் கோரியோ, என்ன உனக்கு ஜோங்கோனை சேர்ந்த பெர்சன் இல்லைன்னா இப்படித்தான் பண்ணுவியா? அவனுங்களை அடிக்கவே துணிஞ்சுக்கிறியா நீ? அதுக்கு சொல்கிறேன், என்னப்பா இது ஆபியஸாக இல்லை? இந்த ஜாங்குவானோட வெல்த் எல்லாத்தையும் ஒரு வெளியிருந்து வந்த பொண்ணு அவள் அப்டைன் பண்ணால் சும்மாவாக இருக்க முடியும்? இந்த ஜாங்குவானில் கிடைக்கிற எல்லாமே இந்த ஜாங்குவானில் இருக்கவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும், புரியுதா? அது எங்கே உனக்கெல்லாம் புரிய போகுது? நாங்கள் இவானை சேர்ந்த சன்ஸாகவே இருந்தாலும் அவனுங்களே அடித்து விரட்டினாள். எப்படி இந்த கேர்ளை மட்டும் விடுவோம்னு நினைக்கிற? இவ அனதர் கண்ட்ரிலேருந்து வந்தாள். இவளை மட்டும் எங்களோட எல்லா வெல்த்தையும் நாங்கள் அனுபவிக்க விட்டுருவோமா? அதுக்காகத்தான் இப்போ அவளை எலிமினேட் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு இந்த ஜியாங் டூசு அவனோட டெத்துலேருந்தான். நெக்ஸ்ட்டு அந்த கேலத்தனை கொல்ல போகிறேன். ஹீரோ பவரை கேதர் பண்ணிட்டு சொல்லியிருக்கான், எக்ஸ்டிங்யூஸ் தி டேவில். என்னடா நீ சொல்கிறது ஜஸ்டிஸ் நினச்சிக்க தெரியா? இல்லை நீ இப்படி கத்துறனால மட்டும் உன்னால் முடியுமான்னு ஹீரோ அவனோட பவரை ரிலீஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். உன்னால் புரிஞ்சிக்கவே முடியலையா? நான் அவங்ககிட்ட ஒன்று சொன்னானே காங்வி, எனக்கு ஒரு ரீசன் இருக்குப்பா. இப்போ என் கையால் தான் நீ சாக போகிற. நான் ஆல்ரெடி உன்ட்ட ஒன்று சொன்னானே, வான் பண்ணவும் செஞ்சேன், ஞாபகம் இருக்கா? என்னோட மட்டும் மறுபடியும் பேட்டில் பண்ண நினச்ச உனக்கு லைஃபே இல்லாமல் பண்ணிடுன்னு. அவன் திங்க் பண்ணி பார்க்குறான், அன்னைக்கு நடந்ததை திங்க் பண்ணதும் இல்லை நான் சாக போகிறேனான்னு பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். ஏய் வெயிட் வெயிட் எ மினிட்ப்பா, நிப்பாட்டு. டேமிட், இவன் ஒரு ஓவர் வெல்மனான பர்சன். இவங்கிட்ட மட்டும் போட்டி போட்டோம் கண்டிப்பாக செத்துருவோம். இதோட நிறுத்தி ஆகணும். டேமிட், இவன் கூட எப்படி நான் சண்டை போகிறது? இம்பாசிபிள். நோ, இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே இதை பற்றி நான் திங்க் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ நான் செத்தாலும் பரவாயில்ல, இல்லை என் கைகள்லாம் சேலந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க அந்த ரெட் வாட்டர் பில்டிங்கில். சொல்லிக்கிருக்கான், நான் இப்போ அன்னைக்கு நடந்தப்போ தான் திங்க் பண்ணிக்கிருக்கேன். அப்போ யோம்சா கேட்குறாரு, ஏய் அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்த? ஒரு ரெக்வஸ்ட் தான் என்ன? அதுக்கு அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான், எனக்கு ஒன்று வேணும், அதை ஃபைன் பண்ணி கொடுக்குறியா? அது ஆக்சுவலாக உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் அந்த ஹெவன்லி பெல்லட், கரெக்டா? அதை ஒரு சாதாரண மனுஷன் கன்சியூம் பண்ணாலே ஒரு குட் ஹெல்த்தும் லாங் லைஃப்மே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சில பேர் இதை வச்சு மார்ஷியல் ஆர்ட்ஸையும் மாஸ்டர் பண்ணியிருக்கானுங்க. எல்லாம் அந்த ஒரு பில்லை சாப்பிட்றனால மட்டும். அதனால எவ்வளோ எனார்மஸான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும் தெரியுமா? வெல், இந்த ஸ்டோரியெல்லாம் நான் மிராக்கலாக ஒரு சில பேர்ட்ட வந்து கேட்டேன்ப்பா. எனக்கு அது வேணும், கொடுக்குறியா? இவன் பார்க்குறான், ஏய் இந்த கதையெல்லாம் எங்கே இருந்தா கேட்டேன்? நான்சென்ஸ், இம்பாசிபிள். இப்படிப்பட்டது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறியா? நான் என்ன வச்சுக்கிட்டாடா உனக்கு வஞ்சகம் பண்ணிக்கிருக்கேன்? அது மட்டும் என்கிட்ட இருந்துச்சு, நான் ஒரு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆகி இந்த என்டையர் முறையுமே என் காலிக்கில் கொண்டு வந்திருப்பேன்டா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹஹா, நான் இனி இப்படி எக்ஸ்கியூஸ் சொல்லுவேன்னு நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தேன்டா. பட் உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு இன்சிடெண்ட், இந்த ஹெவன்லி பெல்லட் கொண்டு வந்ததே அந்த ஃபிஷ் சைண்ட் தான். பட் அது காணாமல் போயிடுச்சு. அதுக்காக எத்தனை மக்களை கொண்டானுங்க தெரியுமா? அந்த இன்சிடெண்ட் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் அந்த சஸ்பெக்டில் நீயும் ஒரு ஆள் தானே. அது லாஸ்ட்டாக பார்த்தா அந்த கல்பிரிட்டை ஃபைன் பண்ணவே முடியல. இந்த கேஸ்
ஒரு அன்சால்வ்டு கேஸாக மட்டும்தான் போச்சு. பட் எனக்கு நல்லாவே தெரியும் அதில் உன்னோட ட்ரேசஸ் இருந்துச்சுன்னு. தட்ஸ் வை அந்த கேஸில் என்ன ஆகுன்னு தெரியுமா? நான் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். நீ இருக்கிற இடமே தெரிய மாட்டான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த 5 ட்ராகன் லீக் டேரெக்டாக ஒரு ரூம் வாசல்கிட்ட தான் நிற்பானுங்க. நீ என்ன திங்க் பண்ணிக்கிருக்க? நான் வேணா சொல்லட்டுமா அந்த ஃபிஷ்ஷை என்கிட்ட? அவர் கேட்கத ரொம்ப க்யூரியஸாக வெயிட் பண்ணிக்கிருப்பார். இவன் கேட்குறான், என்ன த்ரெட்டன் பண்ணிக்கிருக்கியா? அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன சொல்லிக்கிருக்க? நான் த்ரெட்டன் பண்ணுறேன்னா? நான்சென்ஸ். எனக்கு அது வேணும். அதை தந்துட்டுனா உன்னை ஃப்ரீயாக விட்டுறேன். இந்த கேஸை பற்றி நான் கிளறவே மாட்டேன். பட் என்னால் என் டிசிஷனை மாற்றிக்கவே முடியாது. அவன் அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸ் வேர்ட். சரி ஓகே, என்னை ஃபாலோ பண்ணு. தேட்ஸ் இட். இப்படி நீ சீக்கிரமே புரிஞ்சுக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டோன்ட் வரி, நான் சீக்கிரட்டை சாகிற வரைக்கும் சொல்ல மாட்டேன். இல்லை, அந்த கிரேவுக்கு போகிற வர நான் சொல்லவே மாட்டேன். அது உன் கிரேவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சிரிக்கிறான். இங்கிட்டு மார்வலை சைனாச்சர் கேட்குறாரு, டேய் என்ன பண்ணிக்கிருக்க? இதனால் வர விளைவை சந்திக்க தயாராக இருக்கியா? அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். இவர் சொல்லிக்கிருக்காரு, இப்போ நீ என்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பட் நீ மென்ஷன் பண்ணுறதை பார்த்தா அந்த ஹெவன்லி பில்லட் சாதாரண இது மாதிரி தெரியலை. இருந்தாலும் ஓ லைஃப் டேஞ்சரில் இருக்குது, புரியுதா? அதுக்கு அவன் என்னோட லைஃபா? லாஸ்ட்டாக பார்க்கண்ணா இந்த மேட்டர் மட்டும் ரிவீல்ட் ஆச்சுன்னு வச்சுக்கவேன், என்னோட டெத்தை அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் அந்த ப்ளூ கலர் கண்ணு வச்சுருக்க அந்த பையன், அவனை மறுபடியும் பார்த்தா அப்பயுமே நல்ல டெத்தை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தானே? வேறு சாய்ஸே என்கிட்ட கிடையாதுப்பா. சாவுறதுக்கு ஏதாவது பண்ணணும்லன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி வரும்போது காங்வி சொல்கிறான், நான் உண்மையை எதிர்பார்க்க கூட இல்லைடா. அதை இப்படி வரும் ஒரு ஆர்டினரியான பிளேஸில் ஒழிச்சு வைப்பான்னு. அவன் போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த ஹெவன்லி பெல்லட்டை இங்கே தான் வச்சுருக்கான். நீ கேட்ட ஹெவன்லி பெல்லட் இதானே? இருந்தாலும் இப்போ கிளியராக சொல்கிறேன், இந்த ஹெவன்லி பெல்லட்டை உன்கிட்ட கொடுத்துட்டேன். இனிமே இந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஹெவன்லி பெல்லட் இன்னும் நியூவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதில் எதுவும் சைடு எஃபெக்ட் வரவும் வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நீ கன்சியூம் பண்ண கண்டிப்பாக இருக்கிறதுலே ஓவர் பவர்டான பர்சன் ஆயிடுவேன். அதுலேருந்து வர கியூஐ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஓகே தான். ஒரு வேளை நீ கண்ட்ரோல் பண்ணலை, அந்த கியூஐ சடனாக இன்க்ரீஸ் ஆச்சு, என்ன நடக்கும்னே தெரியாது. அவன் கையிலேருந்து பிடிங்கிட்டு பேசுகிறான். என்னடா நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிருக்க? முதல்ல என்கிட்ட குர்றான்னு அவன் பிடிங்கின்னு போயிட்டான். கொடுக்க சொன்னால் வளவலன்னு பேசிக்கிட்டுறான். அவன் கையில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிருக்கான். எஸ், ஒரு வழியாக அந்த பேஸ்டரை டிஃபீட் பண்ண எனக்கு வழி கிடச்சிருச்சு. இப்போ நான் தைவானுக்கு போயாகணும். கண்டிப்பாக உன்னை மீட் பண்ண ரொம்ப நாள் கூட ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக வருவேன், வெயிட் பண்ணு. இங்கிட்ட அவர் சொல்லிக்கிருக்காரு, இந்த வேர்ல்டுலே உன்னோட ஆப்போனண்ட் யார்? அதுவும் இந்த அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸோட இந்த அளவுக்கு பயமுறுத்துனது? அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை ஒரு பேஸ்டர் இருக்கான், அவன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஒன்று போதும், அவனை கண்டிப்பாக நான் டிஃபீட் பண்ணிடுவேன். இந்த மெத்தடை கரெக்டான டைமில் யூஸ் பண்ணணும். பார்த்தா இப்போ நடக்கிற ஃபைட்டில் எடுத்துக்கிருக்கான். எனக்கு வேறு சாய்ஸே கிடையாது, பட் நான் வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிருக்கான். ஹீரோ பார்க்குறான், இது என்னது ட்ரக் பல்லட்டா? இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்கான்? அவன் அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போடுறான். உள்ளே முழுங்கினதும் போதும் அவன் கண்ணு பர்பிள் கலர் ஆரா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அவன் கண்ணு வழியா. பார்த்தா அவன் பாடியெல்லாம் மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. கியூஐ விட்டா அந்த வானத்தை தொற்றும் போல அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு கண்டினியூஸாக. அவன் அப்படியே கத்திக்கிட்டு மொத்த கியூவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்க்குறான், என்னாச்சு? திடீர்னு அவன் கியூவை இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே இந்த கண்டிஷன். பார்த்தா அவன் ஸ்வாட் எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கான். கண்ணெல்லாம் பர்பிள் கலராக ஆகிட்டே இருக்கு. சைடில் ஒரு சாம்பிள் தான் காட்டுறான் ஸ்வாடை சுற்றி. இவனுங்கெல்லாம் ஷாக்கு, இம்பாசிபிள். இங்கே டான்மார்க் சொல்கிறா, இவன் வெறும் ஸ்வாடை தானே ஸ்விங் பண்ணான். இவன் நான் இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். என்னோட ஸ்வாட் சிங்கை பார்த்தே நீங்கள் இந்த அளவுக்கு வைப்பீங்களா? குட் டான்ஸ் ஆயூ. எப்படி நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேனா? உன்னை எதிர்க்க அளவுக்கு நான் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டேனா? இங்கிட்டு பார்த்தா ஹீரோட கண்ணும் ப்ளூ ஆயிடுச்சு. கையில் பவர் கேதர் பண்ணிட்டே சாரான். என் கெஸ் படி நீ ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறப்பா. பட் டிலே பண்ணாத, வா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கிட்டு இவன் சிரிக்கிறான். நீ ஏன் சொல்லிட்ட, என்னோட ஜஸ்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தட்ஸ் ரைட்,
இதுதான், இப்படிப்பட்ட ஜஸ்டிஸ் தான் எனக்கு வேணும்னு கத்திக்கிட்டு இருக்கான். உன்னையும் சரி அந்த அவுட்லாண்டர் கேலையும் சரி விடவே மாட்டேன். இந்த தைவானில் எங்கே இருந்தாலும் சரி, ஏன் இந்த ஜாங்குவான்லேயே எங்கே இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி கொள்வேண்டான்னு அப்படியே ஒரு ஸ்வாடை சுற்றுறான். பார்த்தா புயல் வந்த மாதிரி இருக்கு. எக்ஸ்டிங்யூஸ்ட் டெவில் சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். பார்த்தா அந்த ஸ்வாட்லேருந்து ஆர்ஆர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஹீரோக்கு முன்னாடி ஒரு கோடையை போட்டுருச்சு. ஃபஸ்ட்டு உன்னோட போன்ஸ் எல்லாத்தையும் பீஸ் பீஸாக வெட்டுவான்டா. நெக்ஸ்ட்டு உன்னோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணுவான்டா. நெக்ஸ்ட்டு உன்னை பீஸ் பீஸாக வெட்டி இந்த வேர்ல்டு முழுக்க இல்லை அந்த ரிலம் முழுக்க எல்லா இடத்துலையும் தூவி விட்டு வருவான்டான்னு ஹீரோ கிட்டே அட்டாக் போடுறான். இங்கிட்டு டான்மோ கத்ரா, மாஸ்டர் டான், இதுதான் என்னோட ப்ராமிஸ், இதுதான் என்னோட ஜஸ்டிஸ்னு. பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி அப்படி யாரை ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இடமெல்லாம் சல்லிசில நுறுங்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், நானும் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். இவனுக்கு ஷாக்கு. என்ன? காங்வி, அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட், இன்னைக்கு இந்த பிளேஸ்லையே என்னோட கையால் தான் உனக்கு சாவு. பார்த்தா ஹீரோ கிட்டே அந்த ஸ்வாட் நின்றுக்கு. பார்த்தா ஹீரோ அசால்ட்டாக பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, ஹீரோ அப்படியே ஸ்வாடில் சறுக்கிட்டு வந்துக்கிருக்கான். அவனோட பவரை கேதர் பண்ணிக்கிட்டு அவன் கிட்டேயே. இவனுக்கு ஷாக்கு. என்னடா பண்ணிக்கிருக்கேன் ஸ்வாடில்? வந்து கொடுத்தான் கொடு கையில். அவ்வளோதான், சுற்றி ஒரு கையை திருவி விட்டான். பார்த்தா ஸ்வாடு சல்லி சல்லியாக நொறுங்கி போச்சு. விட்டுருவானா? போட்டு அக்கு பஞ்சர் பையன்னா பஞ்சர் ஆக்கிட்டு இருக்கான். சும்மா சுற்றுன்னு சுற்றி ஹீரோ சொல்கிறான், அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட், இன்னைக்கு உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் எலிமினேட் பண்ணிடுவான்டா. அதுவும் இந்த ஜாங்குவான்லேருந்தே இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ட்ரேசஸுமே இல்லாமல். பார்த்தா ஏதோ துணியை சுற்றுற மாதிரி சும்மா கையை பிடிச்சி சுற்றுன்னு சுற்றிக்கிருக்கான். சுற்றி ஒரு வீசு தான் போடா அங்கிட்டு. ஏதோ பெல்லட் எடுத்தால் ஒரு பெரிய ஆளுன்னு பேசிக்கிருக்காங்க. என்ன இது? இந்த பாஸ்டர் இப்போ என்ன பண்ணான்? பார்த்தா அவன் அப்படியே கிடக்கிறான், அசைய கூட முடியல. என்னோட எல்லா எனர்ஜி, என் பாடியில் இருக்க மொத்த பிளட் என்னாச்சு? ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்குதே. ஹீரோ விட்டுருவானா? நேராக அவன் கிட்டேயே வந்துக்கிருக்கான். இருடா அவனை முடிச்சு கட்டிடுறேன்னு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான். இவன் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ 2 கையிலையும் பவரை கேதர் பண்ணி கண்ணெல்லாம் எப்போ ப்ளூ கலராக அப்படியே லைட்டு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. போய் கொடுத்தான் கூடு வயிற்றுல கதறிக்கு இருக்கான். அடிச்சடிக்கு சும்மா பறந்து புகையில கூட விடலையே. ஹீரோ திரும்ப விரட்டி போகிறான். போய் விட்டான் கிக்கு கையில். அடிச்சடிக்கு கை அப்படி பெண்ட் ஆயிருச்சு. பார்த்தா அப்படியே தரையில் தேய்ச்சிக்கிட்டு போய் விழுகிறான். இப்போ அடி வாங்கின கை அப்படியே தண்டருக்கு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. 2 கையும் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டான். மறுபடியும் போட்டான் ஒரு போடு. பூரா தண்டருக்கு தடம் மட்டும்தான் வளைச்சு அடி பறக்க விட்டுக்கிருக்கான். ஹீரோ விடுவானா? சும்மா கராத்தே மூவ் மாதிரி பண்ணிக்கிட்டு, இருடா உன்னை இதோட விட்டுருவானான்னு சொல்லிட்டு துவச்சி எடுத்துக்கிருக்கான். சுற்றி அவன் வழியில் கதறிக்கிருக்கான். சும்மா கை கால் எல்லாத்தையும் பிரித்து மேய்ச்சிக்கிருக்கான். போய் போடல தரையில் தேய்ச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான். அவன் அவ்வளோதான் அப்படியே கிடக்கான். ஹீரோ இங்கே டெரராக பார்த்துக்கிருக்கான். என்ன அவ்வளோதானான்னு சொல்லி சிரிக்கிறான். இங்கிட்டு அப்படியே பார்த்தா ஃபைட் நடந்ததில் புகை மூட்டமாக இங்கே வந்துக்கிருக்கு. பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி அவன் அப்படியே கிடக்குறான். கை கால் எல்லாத்தையும் உடச்சி அப்படியே படுக்க போட்டிருக்கான். பார்த்தா திடீர்னு அப்படியே எந்திரிக்கிறான் கையை பிடிச்சிட்டு. என்ன இந்த அளவுக்கு பவர் வச்சுருக்கனால மட்டும் என்னோட எக்ஸிஸ்டன்ஸை இங்கேருந்து எலிமினேட் பண்ண முடியும் நினச்சியா? அதுவும் இந்த ஜாங்குவான்லேருந்து. பார்த்தா அவன் கை அப்படியே ஹீல் ஆகிட்டுருக்கு. புல்லம் பழைய மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுவும் எந்த ஒரு ட்ரேஸும் இல்லாமல். பார்த்தா அவன் கத்திக்கிட்டு நான் சாகவே மாட்டேன்டான்னு சொல்லிக்கிருக்கான். பார்த்தா கையெல்லாம் மறுபடியும் அவன் போனெல்லாம் சரியாயிட்ருக்கு. நீ என்னோடய போனை பிரேக் பண்ணாலும் சரி, ஏன் என்னோடய மசில்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆனாலும் சரி, நோ மேட்டர், உன்னால் என்னை கொல்லவே முடியாது. நான் ரிவைவ் ஆகிட்டே இருப்பேன்டா. இது ஜஸ்ட் லைக் ஃப்ரோசன் காப்ஸ் ஆஃப் தி இம்மோர்டல். நான் நரகத்துலேருந்து கூட திரும்ப உயிரோட வருவான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கையை நெட்டி அவர் கீவை அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா இடமெல்லாம் சல்லிசிலே நுறுங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்க்குறான். என்னது ஃப்ரோசன் காப்ஸ் ஆஃப் தி இம்மோர்டலா? ஓ அப்படியா? ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான். இந்த ஹெவன்லி ஆர்டிலி ஜென்ரல் அட்டாக் பண்ணும்போது எனக்கு முன்னாடி உள்ள ஆப்போனண்ட்குள்ளே
தண்டர் கீவே நாங்கள் பாடிக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது கூட இந்த பயலுக்கு தெரியலை. எப்படி இப்படி தண்டர் கீவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுமா? ஒரு தண்டர் போல்ட்டே உள்ளே இறங்கின மாதிரி இருக்கும். அவன் பல்ல கடிச்சிட்டு அப்படியே சரி பண்ணிக்கிருக்கான். இது நார்மலா? இந்த தண்டர் கீவை மட்டும் உள்ளே இறங்குச்சுன்னு வச்சுக்கவேன், ஆப்பனோட போன்ஸ், மசில்ஸ், ஏன் பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டமே ஃபுல்லாக டெஸ்ட் ஆகிரும் தெரியுமா? கடைசியாக எனிமீஸோட பாடியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். அவன் அப்போ தான் அந்த மோயங் டன்ஜியானுக்கு பண்ணதை திங்க் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே தெரில. இந்த பெர்சன் அவனோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கான். பார்த்தா அவன் சொல்கிறான், பட் உன் பாடியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டா திரும்ப உன்னால் வர முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பவரை யூஸ் பண்ணுறான். என்ன சொன்ன? ஃப்ரோசன் கப்ஸ் ஆஃப் தி இம்மோர்டலா? இப்போ உன்னை யாரடா காப்பாற்ற போகிறா? அவன் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. பார்த்தா அவன் உடம்புலேருந்து தண்டர் கீவை ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இவனுங்கெல்லாம் என்னது டான்மார்க் சொல்கிறா இம்பாசிபிள். இவன் கதறிக்கு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், பட் எப்படிப்பா உன்னால் ஹெல்லுலேருந்தே ரிவே ஆக முடியும்னு சொன்னியே, இப்போ எல்லாம் ஒரு யூஸ்லெஸ்ஸாக போச்சுல. உன் பாடின்னு ஒன்று இருந்தால் தானடா நீ ரிட்டர்ன் வருவ, கரெக்டா? பார்த்தா ஹீரோ ஏதோ பிளாக் ஹோலை ஓப்பன் பண்ண மாதிரி அவனை சல்லி சல்லியாக காத்தோட அப்படியே எரேஸ் பண்ணிக்கிருக்கான். அவன் பவரை யூஸ் பண்ணி பார்த்தா இருக்கிற இடமும் சேர்ந்து அப்படியே பர்ஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான், இந்த ஸ்டோரி எந்த ஒரு மீனிங்லெஸ்மே இல்லாமல் இப்படி போச்சடா. இங்கிட்டு யோம்ஸா பார்க்குறான் ஷாக்கில். என்ன இப்போ என்ன நடந்துக்கிருக்கு? என்னடா பண்ணிக்கிருக்க? மாஸ்டர் காங்கே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டியா? பார்த்தா அவனுக்கு முன்னாடி அவன் பாடியில் உள்ள மொத்த பீஸும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. எப்பா! ஹீரோ இங்கே டெரராக பார்த்துக்கிருக்கான். இவன் மார்புல சைனார்ஸில் டிஃபீட் பண்ணது இல்லாமல் இந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட், இவன் யாரு? இவன் மனுஷனே கிடையாது, இவன் மான்ஸ்டர். பார்த்தா ஹீரோ சும்மா மாசா போஸ்ட் கொடுத்துக்கு நிற்கிறான். இவன் டேமிட், இம்பாசிபிள். இப்படிப்பட்ட மான்ஸ்டர் இருந்து நான் எப்படி ஓடி போகிறது? எல்லாரும் என்ன அந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி நான் இவன் கையால் சாகணுமா? நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். நான் இந்த பிளேஸ்லேருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும்னு நடுங்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஹீரோ பார்க்குறான். என்ன எம்சா, ஃபைனலாக அவன் கூட பேச டைம் கிடச்சிருச்சே. என்ன, எனக்கு தெரிஞ்சு உனக்கும் என் கூட பேச நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பைய பேசிக்கலாம். இங்கிட்டு பார்த்தா கைப்பாங்க சேர்ந்த டிசபிள்ஸ் ஃபுல்லாக வந்துருக்கானுங்க அந்த ஹெட்டோட. ஏய் யோம்சா, ஏய் யோம்சா, இந்த கிரேட் ஹெவன்லி மென்ஷன் குரூப்புக்குள்ளே தாண்டா வந்தான். அவனை பிடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, யாராவது ஒரு ஆள் இனிமே இந்த கைபாங் டிசபிள்ஸை த்ரெட்டன் பண்ணால் இப்படி தாண்டா பண்ணணும். முதல்ல அவன் யோம்சாவை கேட்ச் பண்ணணுன்னு இவனுங்க வந்துருக்கானுங்க. அங்கிள் லீஜியால் டெத்துக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் கத்திக்கிட்டு வந்துருக்கானுங்க. வந்து பார்த்தா போலீஸ் எப்படி சண்டை முடிஞ்சா வருவானுங்களோ அது மாதிரி வந்திருக்கானுங்க. எல்லா போயிட்டும் முடிஞ்சே போச்சு. என்ன இது? இங்கே என்னடா வாராடா நடந்துச்சு? இப்படி கிடக்கு. இங்கிட்ட அப்படியே கொஞ்சம் சென்று காட்டுறாங்க. என்ன டேமேஜ் எல்லாம் எப்படி போயிருக்கு? அதுக்கு அந்த ஹெட்டுக்கு முன்னாடிட்டு சேம்பாங்க சொல்லிக்கிருக்காரு. 2 ரெசிடென்ஸே கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆயிடுச்சு. மெயின் கேட்டுமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, வேர் ஹவுஸில் பாதி டெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே உள்ள எல்லா திங்ஸும் ரொம்ப ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த லாஸை நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணுறது நீங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே முடியவே முடியாது. இது ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கு அவன் சொல்கிறாரு, இல்லை நான் மெட்டீரியல் டேமேஜ் ஆனதை பற்றி சொல்லலை, நான் சொல்கிறது மியாங்வி. அது மட்டும் இல்லை, அதர் கேஷுவாலிட்டிஸ் அவனுங்க பண்ணதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கட்டையும் இதை இன்ஃபார்ம் பண்ணு. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவர் இன்னும் திங்க் பண்ணிக்கிருக்காரு. நான் எப்படி ஒன்றுங்களெல்லாம் காம்பன்சேட் பண்ண போகிறேன்? இந்த கிரேட் ஹெவன்லி மெர்சன் குரூப்பு இந்த அளவுக்கு பண்ணிட்டானுங்களே. ஃபஸ்ட்டு அவனுங்களுக்காக நான் ஃபியூனல் முதல்ல ரெடி பண்ணியே ஆகணும். அதை நம்ம சிறப்பாக பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லை, அந்த டான்மார்க் சாங்கியான் மவுண்டா செட்டில் உள்ளாள், அவள் என்ன பண்ணிக்கிருக்கா? அதுக்கு ஜியம்பாங் சொல்கிறாரு, லேடி டாங்மார்க் சாங்கியான் 2 நாளாக சாப்பிடக்கூட கிடையாது. அவங்க அந்த பில்டிங்லேருந்து கூட வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 டிசபிள் செத்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அவங்க 2 பேரையும் படுக்க வச்சு அவள் பேசியிருக்கா. மோகோ, ஜாங்கின், இதானே உங்கள் 2 பேருக்கு பிடிச்ச ட்ரிங்க்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளாஸில் லிக்கர் ஊற்றிக்கிருக்கா. கண்டிப்பாக நீங்கள் இப்படி சாவியும் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை இன்னும் கொஞ்சம் குடிக்க விட்டுருப்பேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. சீனியர் சிஸ்டராக இருந்துக்கிட்டு என்னால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியலை. நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு
அவள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு இவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு எப்படி இப்போ மவுண்ட் வாசெட்டும் அந்த 9 சென்ட்ரல்ஸ் மட்டும் நம்ம கூட இல்லை, நம்ம நிலமை என்ன ஆயிருக்கும்? அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த 9 சென்ட்ரல்ஸ் இதை எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிட்டு அவனுங்க நிறைய டிமாண்டை வைப்பானுங்க. அஃப்கோர்ஸ் அந்த 5 டிராகன் லீக் போகிற தொடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்ல ஒரு கண்டிஷன் இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பில் போகவே கிடையாது. சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் அதை விட என்ன வருத்தப்படுறேன்னா, நம்மளுக்காக அந்த மவுண்ட் வாசெட்டில் சேர்ந்த 2 பேர் வேறு செத்துட்டானுங்க. பட் நான் ஹெல்ப்பு கூப்பிடக்கூட இல்லை. அவனுங்களுமே சாகும்போது கூட நம்மகிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. அவனுங்க செத்ததை விட நான் செத்துருந்தா பரவாயில்லைன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிருக்காரு. என்ன பண்ணுறது, இந்த மேட்டர்னால் இப்போ நம்ம நெகோஷியேட் பண்ணுறது 2 சைடு சாதகமாக இருந்திருக்கணும். பட் இப்போ பாரு, இப்போ இவனுங்க பண்ண வேலைனால இப்போ 1 சைடாக போயிட்டுருக்கு. எப்படி நான் யங் லேடிக்கு முன்னாடி போய் தலையை காட்டுறது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அவர் சொல்கிறார், தட்ஸ் ரைட் மாஸ்டர் டான் அங்கே. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மாஸ்டர் டான் அந்த யோம்சாவை பேஸ்மெண்ட்டில் பார்க்க போயிருக்காரு. பட் யாரையுமே அவர்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கீழே பார்த்தா பேஸ்மெண்ட்டில் கத்திட்டு கிடக்குறான். ஏய் யாராச்சும் இருக்கீங்களா? ஏய் கேட்குதா? என்னை ஏன்டா அப்படி அடைச்சி வச்சுருக்கீங்க? என்னை வெளியே விடுங்கண்ணா கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இருட்டுக்குள்ளேருந்து ஒரு கண்ணு தெரியுது. ஏய் என்னப்பா, உன்கிட்ட ரொம்ப பேசணும் இருந்தேன், இங்கே தான் இருக்கியா? அதை பார்த்ததும் நீயா? நீ என்னடா பண்ணிக்கிருக்க? ஹீரோ அப்படியே சேர இழுத்து வந்துருக்கான். யோம்சா, நான் உன்கிட்ட 20 வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் பற்றி கேட்கணும்ப்பா. யூ டேய் என்கிட்ட வராத, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அது ஹீரோ சொல்கிறான், இல்லையே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமேனு. ஹீரோ அப்படியே கிட்ட வந்து உட்கார்றான். சரி ஓகே, 20 வருஷம் முன்னாடி அந்த மோயிங் ஃபேமிலிலேருந்து என்ன வாங்கினேன்? ஹீரோ கேட்குறான். ஏய் நீ 20 வருஷம் முன்னாடி உள்ள எல்லா மெமரிஸும் மொத்தமாக இப்போ கக்குற. அது உன் மெமரிஸில் இருந்தாலும் சரி, உன் சோலோட பாட்டமில் இருந்தாலும் சரி, மொத்த உண்மையே வரணும். இவன் நடுங்கிட்டு இருக்கான். இவன் என்னடா கேட்டுக்கிருக்கான்? ஒருவேளை நீ மட்டும் ஆன்சர் பண்ணலைன்னு வச்சுக்கவேன். இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டார்ட் பண்ணுவோமா? பார்த்தாங்கிட்டு அண்டர் கிரவுண்டில் கதற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. ஹாப்பி தீபாவளி மச்சான், வாங்கிக்கடா. அப்படியே ஒரு பிளேஸை கட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட ட்ரெஸ் தான் கிடக்கு. பார்த்தா குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க மாஸ்டரோட வாய்ஸ் கேட்குது. சாயு, என்ன உங்கள் மாஸ்டரை பார்த்தா ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கா? அவன் திங்க் பண்ணியிருக்கான். ஏன் அப்படி ஏன் கேட்குறீங்க? அப்படின்னா இல்லை மாஸ்டர், பட் நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் இப்போ செத்தாலும் சரி, நான் ஒரு நல்ல ஸ்டேட்டில் தான் சாகணும். ஏய் நீ என்ன தான் சொன்னாலும் சரி, கொலை பண்ணுறது ஒரு பாவம் தான்டா. அதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் சரி, அது ஒன்றும் பண்ணவே முடியாது. இருந்தாலும் ட்ரூத் அதுதான். அதை உன்னால் மாற்றவும் முடியாது, மாற்ற சான்ஸும் கிடைக்காது. பட் நீ அதை பற்றி எதையும் கவலைப்படாத. ஹீரோ அப்படியே அவன் ட்ரெஸ் எடுத்துக்கிருக்கான். எவன் ஒருத்தன் ஹெசிடேட் பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக கொலை பண்ணதுக்காக என்ன மாதிரி வருத்தப்பட்ட தான் செய்வான். ஹீரோ சொல்கிறான், சரி ஓகே நான் போயே ஆகணும். இங்கிட்ட அப்படியே சவுண்டு கேட்குது. ஏய் நீங்கள் எல்லாம் கேட்டிங்களா? அந்த காங்வி நேற்று அவன் பாடியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி செத்துட்டானா தெரியுமா? என்னடா சொல்கிற? அவன் பாடியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சா? ஆமாம், அந்த காங்வி, அதான் அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட். தட்ஸ் ரைட், அவன் அந்த கிங் ஆஃப் வார்னால செத்துட்டானா? நான் கேள்விப்பட்டவரை என்னன்னா, அவன் கூட இருந்தது அவனோட சபார்டினேட், அதான் அந்த கெய்பாங்கோட எல்டர். ஓ என்னடா சொல்கிற? கெய்பாங்கோட எல்டர் அவரா? அப்போ அவர் இங்கே வந்துக்கிருக்காரா? ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். அந்த கிங் ஆஃப் வார் அவன் அந்த யோம்சாவை நைட்டு ஃபுல்லாக வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானா? அந்த பிளாக் மெர்ச்சண்டோட ஹெட்டை. இங்கிட்டு ஒரு கால் தெரியுது. அப்போ அவனுங்க இன்னும் பேசியிருக்கானுங்க. ஆமாடா, அவன் எப்படிப்பட்ட டார்ச்சர் பண்ணுறான்னு தெரில, பட் அவனோட அலறல் சவுண்டு மட்டும் நைட்டு ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கான். பீப்புள் எல்லாம் இதை பற்றி வாயை திறக்கிறதே இல்லை, சைலண்டாக தான் இருக்கானுங்க. காரணம், யாருக்கு தான் சாவறதுக்கு ஆசை இருக்கும். அதனால கிங் ஆஃப் வாரை பற்றி எவனுமே பேசுகிறதே கிடையாதுடா. ஓஹோ அப்படியா? இங்கிட்டு வைஸ்மேன் சொல்லிட்டு வந்திருக்காரு. ரூமர்ஸ் எல்லாம் எப்படிடா கிரியேட் பண்ணி விட்றீங்க? ஒரு வாயிலேருந்து ஒரு வாய் அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது. இதை யார் தான் ஸ்டாப் பண்ண போகிறதோ? அது மட்டும் இல்லை, அந்த கெய்பாங்கோட எல்டர், அதான் அவனோட சபார்டினேட், விட்டா அவருக்கு 3 தலை 6 கையின்னு கூட சொல்லுவீங்கடா. என்ன கிங் ஆஃப் வார் இங்கே தான் இருக்கானா? அவர் பார்த்துக்கிருக்காரு. ஏன்
இவன் ஃபேஸ் ஏன் இவ்வளோ சீரியஸாக வச்சுக்கிட்டு இருக்கான்? ஏய், என்னடா அந்த கிட்ஸை பார்த்துக்கிருக்க? பார்த்தா ஹீரோ தான் உட்காந்துருக்கான். என்ன, என்னால் அவனுங்க எல்லாரோட நேமே ரிமெம்பர் வச்சுக்கவே முடில. பட் இருந்தாலும் அவங்களோட நம்பரை வச்சு தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான், இந்த கிட்ஸ் எல்லோரும் எப்போ தான் நார்மல் ஆகுவாங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு எப்படிப்பா தெரியும், என்னால் கேரண்டியாக சொல்லவே முடியாது. பட் அது 1 வருஷமும் ஆகலாம், இல்லை 2 வருஷமும் ஆகலாம். அது வர அவங்கள ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்தான்ப்பா ஆகணும். பார்த்தா அவனுங்க அப்படியே அந்த சைடு நிற்கிறானுங்க. இங்கிட்டு வைஸ்மேன் சொல்லியிருக்காரு, அவனுங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, அவனுங்களுக்கு தற்காப்புக்காக நிறைய ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கானுங்க. அதான் அவனுங்க அந்த அளவுக்கு கற்றுருக்கானுங்க. சொல்லப்போனால் எவன் ஒருத்தன் ஒரு நேச்சுரலாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கானோ அதுவே அவனுக்கு பழகி போயிருண்டா. அவனுங்க அதை எத்தனை வருஷம் பழகினானுங்கன்னே தெரில. ஏன்னா ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணவே முடியாது. பட் இருந்தாலும் அவனுங்களுக்கு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் எல்லாம் தெரியுது. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கூட ஆகலாம். ஏன்னா இந்த பிரெயின் வாஷிங் மெத்தட் என்ன பண்ணானுங்கன்னு தெரில. சரி, ஓகே, நீங்கள் விட்டு போகிறோம் சொன்னீல, அப்போ அந்த கிட்ஸை சீக்கிரட்டாக நம்ம எங்கேயாச்சும் அடைச்சி தான் ஆகணும். இல்லை அந்த சென்ட்ரல்ஸ் அவனுங்க ஏதாவது ஒரு பிளான் போட்டு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த 5 டிராகன் லீக் அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப் அந்த யோம்சா என்ன பண்ணிக்கிருந்தான்னு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். சரி, ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னோன்னே அது என்னாச்சு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப டைம் தான் பாச்சு. பட் இருந்தாலும் என்ன டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அந்த யோம்சா அந்த பேஸ்டர் நிறைய விஷயத்த மறைச்சி வச்சுருக்கான். அதை விட நிறைய பண்ணியிருக்கான். அவர் அப்படியே ஷர்ட்டுக்குள்ளேருந்து ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் அந்த கிட்ஸை பற்றி யோம்சா கொடுத்தது. இதெல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான். இதை படித்து பாரு, உனக்கே தெரியும் அவனுங்க எல்லாரையும் எப்படி ரெக்யூட் பண்ணான்னு. பட் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது ரொம்பவே டீட்டெயிலாக இருக்குது. ஹீரோ அப்படியே கொஞ்சம் படித்து பார்க்குறான். பட் இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த கிட்ஸோட ட்ரைனிங் பற்றி ஒன்றுமே இல்லை இதில். ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் கிடையாது. இந்த ரெக்கார்ட், அந்த 5 டிராகன் லீக், தேங்க்யூ, நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னப்பா ஜோக்குனா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி நான் இருந்தால் கூட நீ ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டியான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோ பார்த்து பயம். ஓஹோ, இவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். என்ன, நான் ரொம்பவே சிக்கலில் தான்ப்பா இருக்கேன். கிங் ஆஃப் ஃபாரனா இந்த சுச்சுவேஷன் என்ன டிமாண்டாக இருந்தாலும் சரி, அந்த 5 டிராகன் லீக்கே என் முன்னாடி வந்தாலும் சரி ஃபைட் பண்ணத்தான் போகிறேன். இவர் பார்க்குறாரு, ஐயோ இவன் வேற ஹார்ட்டு சொல்கிறதான் கேட்போம் போதே சொல்லி திரிவானே, இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னையும் கோத்து விட்டுருவானோ? நான் வேற இவனுக்கு ஃப்ரெண்டாக போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அடிங்கிட்டு இருக்காரு. வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு ஹீரோ சொல்கிறான், சரி, ஓகே, இந்த இடத்துல நான் எதிர்பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நான் போயாகணும். அந்த கிட்ஸையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் போய் அந்த ஹெட்டுக்கிட்ட தான் விடலாம்னு இருக்கேன். அவர் கேட்குறாரு, என்ன ஜியாங் டூசுகிட்ட விட போறியா? அஃப்கோர்ஸ், கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப் உண்மையாகவே ட்ரஸ்ட் ஒர்த்தி தான் அந்த பிளாக் மெர்ச்சண்ட்டை விட. பட் உண்மையாக வேறு ட்ரஸ்ட் பண்ணுறியா? அது ஹீரோ சொல்கிறான், நான் உண்மையாக ட்ரஸ்ட் பண்ணுறது அவரை கிடையாது, நான் ட்ரஸ்ட் பண்ணுறது சோகோவை தான். என்னது சோகோவா? ஏய், நீ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? அந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்போட யங் லேடி சோகோவை பற்றி பேசிக்கிருக்க? உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த பசங்க எல்லாம் அந்த மரத்துலேருந்து விடுற இலையை அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. அவர் சொல்கிறாரு, எனவே இந்த கிட்ஸ் இந்த வேர்ல்டுலேருந்து நிறைய டைம் எடுத்துக்கட்டும். அப்போ தான் இந்த வேர்ல்டை பற்றி நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கிடுவானுங்க. நீ எடுத்த டிசிஷன் உண்மையாக கரெக்ட் தான். பட் அந்த பிளேஸ் கரெக்டாக இருக்குமா? இங்கிட்ட அவன் கையில் அந்த இலை விழுகிற பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிருக்கான். சரி, ஓகே, அவனுங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது, எதுலேயும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இந்த கிட்ஸ் அவனுங்க இஷ்டப்படி எதுனாலும் பண்ணிட்டு போகட்டும். இங்கிட்ட 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கல. ஹீரோ சொல்கிறான், சரி, ஓகே, இந்த கிட்ஸை கெய்பாங்க விட்டு கூட்டி போயே ஆகணும். பட் இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் நான் என்ன பண்ணுறது? அதுக்கு அவர் கேட்குறாரு, ஏய், நீ என்னப்பா மீன் பண்ணிக்கிருக்க? ஏன் இந்த கிட்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அது ஹீரோ சொல்கிறான், இல்லை, இந்த கிட்ஸ் மட்டும் கெய்பாங்கில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவனுங்க ஸ்வாட் ஏந்தி தான் ஆகணும். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். பட் இருந்தாலும்
நீ சொல்கிற சஸ்பீஷியஸாக இல்லையாப்பா? ஏன்னா இந்த கேபாங்கோட லீடர் எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியே இருக்குப்பா. நான் ஏன் பண்ண போகிறேன்? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீங்கள் சொல்கிறோம் கரெக்ட் தான், பட் பீப்புள் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் வேர்ல்டு எந்த சுச்சுவேஷனுக்கு யாரை தள்ளும்னு சொல்லவே முடியாதுல்ல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன். ஏய் நீ சொன்னியே இந்த இடத்த விட்டு போக போகிறேன்னு, எங்கே போக போகிற? அது ஹீரோ சொல்கிறான், நான் சவுத்துக்கு போக போகிறேன். போகிறது அந்த அன்கி ப்ரொவைன்ஸ். அதை கேட்டதான் அவர், என்னது அன்கி ப்ரொவைன்ஸ்க்கா? இது அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பிளேஸ் 5 டிராகன் லேக் அப்புறம் நாம்கோன் ஃபேமிலிக்கு வேறு கிட்ட இருக்குது. அங்கே நிறைய பேஸ் வேறு இருக்கவனுங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிரச்சனை ஆக போகுது. அது மட்டும் இல்லை, அந்த யோம்சாட்டிருந்து வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்னோடய மாஸ்டரோட டாட்டர் அங்கே தான் இருக்கலாம். இவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு, ஓ நோ, இந்த ஃபீலிங் இது நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ரூமர்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது கிங் ஆஃப் வாரை பற்றி. இந்த கெய்பாங் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிருக்கோம், பட் எங்களால் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு ஒன்றுமே தெரில. இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பால் கூட எதுவும் சண்டை வந்தால் அவனுக்கு ஈடு பண்ணாமல் இருப்பானுங்களா? என்ன பண்ணுறது? இந்த 5 டிராகன் லீக் அவனுக்கு என்ன பண்ணுவானுன்னு சொல்லக்கூட முடியாது. இருந்தாலும் அந்த அன்கி ப்ரொவைன்ஸ் அங்கே போகிறது சூசைடுக்கு தான் சமம். இங்கிட்ட அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோவை சரண் பண்ணி மொத்த படையும் நின்றுக்கிருக்கு. வெல், கண்டிப்பாக இங்கே போகிறது ஒரு ஃபயருக்கு மேலே போடுற குச்சி மாதிரி தான். ஏ கிங் ஆஃப் வார், என்ன தைரியம் இருந்தால் இந்த நாம்குன் ஃபேமிலியோட கான்ஃப்ளிக்டில் நீ உள்ளே வந்திருப்ப. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பவரை ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான். அப்போ சொல்கிறான், கிங் ஆஃப் வார் நீ இப்போ டேஞ்சரஸில் இருக்கடா, இல்லை இந்த நாம்குன் ஃபேமிலியை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா? எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் இதை பற்றி கவலையே பட போகிறதில்ல. இந்த நாம்குன் ஃபேமிலி இந்த அன்கி ப்ரொவைன்ஸில் டெஸ்ட்ராய் ஆக போதா? எப்படி பார்த்தா அந்த ஃபிஷ் சை நின்றுக்கிருக்கான் ஹோங்போ ஏகே. இங்கிட்டு அவன் பார்க்குறான், ஏய் என்னப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறான். ஏன் இந்த யங்மேன் இவன் தான் கிங் ஆஃப் வாரா? இங்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர்றான். என்ன ரெக்லஸாக அவன் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். நான் பார்த்தே ஆகணும். பார்த்தா இங்கிட்டு அவன் அட்டாக்கு, அங்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். என்னால் நம்ப கூட முடியல. இந்த யங்மேன் டான்ஸ் ஆயும் சடனாக எப்படி இந்த முறிமல்ல இந்த அளவுக்கு பேரு புகழும் அடைஞ்சான்? பார்த்தா அங்கிட்டு அவனோட பவரு, இங்கிட்டு இவனோட பவரு, பூரா இடமும் நொறுங்கிட்டு இருக்கு. இந்த மிஸ்டீரியஸ் ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ் எப்படி இந்த கண்ட்ரியில் அப்பியர் ஆச்சு? இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிருக்கான்? பார்த்தா அங்கிட்டு ப்ளூ லைட்டு, இங்கிட்டு ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கரண்டாக இந்த முறிமல்ல அயன் மார்ஷல் அசோசியேஷன் தான் டாப்பில் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டான்ஸ் ஐயுக்கு எவ்வளோ தைரியம்? அவன் ஸ்ட்ரென்த்தால் எங்களை வீழ்த்த முடியும் நினச்சிட்டானா? இங்கிட்ட அவர் திங்க் பண்ணிக்கிருக்காரு, இப்போ நேச்சுரலாக இப்போ நான் என்ன பண்ணுறது, யார் சைடு நிற்கிறது? இந்த கெய்பாங் ரெண்டுக்கு நடுவில் தான் நின்றாகணும். இருந்தாலும் நான் இப்போ இவனை விட்டு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் என்ன பண்ணுறது, இந்த கிங் ஆஃப் வாருக்கு வேறு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணுமே. இந்த கெய்பாங்கும் என்ன கான்ஃப்ளிக்டில் மாட்டினாலும் சரி, நாங்கள் மட்டும் உள்ளே வந்தோம் தெரிஞ்சால் அந்த 5 டிராகன் லேக் என்ன பண்ணுவானுங்க? என்ன பண்ணுறது, இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியதான். இந்த கிங் ஆஃப் வார் என்ன பண்ண போகிறான்? அவர் இன்னும் தலை செஞ்சுட்டே சொல்லியிருக்காரு. இந்த மூரிங் பிளேஸில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரில. இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கிட்ட அப்படியே சவுண்ட் கேட்குது. தேங்க்யூ யங் மாஸ்டர் டான், உங்களால் தான் இன்னைக்கு பிளாக் மெர்ச்சன்ட் குரூப்லேருந்து நாங்கள் எஸ்கேப் ஆகிருக்கோம். ஒன்ஸ் அகெயின் நாங்கள் எங்களோட க்ரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறோம். நான் ஒரு லீடராக உங்களை தலை வணங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் நீங்கள் அதனால் ஒன்று நினச்சிக்காதீங்கப்பா. நீங்கள் மட்டும் ரீபே பண்ணுறதா இருந்தால் இந்த சில்ட்ரன்ஸை நல்லா பார்த்துக்குங்க. பட் இந்த முறிமில் இன்வால்வ் ஆகவே கூடாது, புரியுதா? அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அஃப்கோர்ஸ் நான் என்னோடய பெஸ்ட்டை பண்ணுறேன், இந்த கிட்ஸையும் நல்லாவே பார்த்துக்கிறேன். இந்த முறிமுக்குள்ளே அவனுங்க தலையிடவே மாட்டானுங்க. அவன் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான். ஹீரோ அப்படியே லக்கர் எடுத்துகிட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. ஏய் உனக்கும் அந்த குரூப்புக்கு இடையில் கனெக்ஷனை பார்த்தா யங் மாஸ்டர் டான், என்னோட கெஸ் அது மட்டும் இல்லை சான்ஸ், நீங்கள் கொரியிலேருந்து வரீங்களா? அந்த ஹெட் சொல்லியிருக்காரு ஹீரோ கிட்ட. யங் லேடி ஒரு டைம் எல்லா ரெப்ரசன்டேட்டிவும் கூப்பிட்டு ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அவங்க சொன்னது என்ன தெரியுமா?
அவங்க ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சாங்க. நான் ஒரு பர்சனை கண்டுபிடிக்க சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். அவன் அந்த கோரியோவில் இருப்பான். அவன்கிட்ட என்னோட ட்ரஸ்ட் ஐட்டமும் இருக்குது. என்னது, கோரியோ மேனா? ஆமாம், ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, அவனை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க எனக்கு ஸ்மோக் சிக்னலையும் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, இது என்னோடய விஷ் மட்டும் இல்லை, என்னோடய ஃபாதர் ரெக்வஸ்ட்டும் இது தான். இவர் பார்க்குறாரு, என்ன இப்படிப்பட்ட சுப்ரீம் ஆர்டரை அவனை தேடுறதுக்காக அனுப்புகிறாங்களா? ஆமாம், இதுதான் என்னோடய சுப்ரீம் ஆர்டர். அது மட்டும் இல்லை, இதுதான் இங்கே இருக்க மொத்தலாலையும் ஹை ப்ரையாரிட்டியும் கூட. இந்த ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் இதை பண்ணித்தான் ஆகணும். மாஸ்டர் டான், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உண்மையாக கோரியிலேருந்து தான் வரீங்களா? எங்களடி சொன்னதை பார்த்தா அவன் கண்டிப்பாக கோரியிலேருந்து மெயின்லேண்டுக்கு எப்படி வந்திருப்பான். அவங்க சொன்னது என்னென்னா, அவங்களோட ட்ரெஸ்ட் ஐட்டம் மொத்தம் 3 பேர்கிட்ட தான் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த ஒரு மென்னுக்கும் கொடுக்கவே இல்லை, ஒருத்தனை தவிர. அப்போ மாஸ்டர் டான், எனக்கு நல்லாவே தெரியுது, அந்த டான்மாக்கோட ட்ரெஸ்ட் ஐட்டமை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் அப்படியே மாறிச்சு. உண்மையாகவே நீங்கள் தானா? உங்களை தேடி தான் அவங்க இவ்வளோ நாள் இருந்தாங்களா? உண்மையா உங்ககிட்ட தான் இந்த ட்ரெஸ்ட் ஐட்டம் இருக்கா? அது தெரியாமல் எப்படி இந்த ட்ரெஸ்ட் ஐட்டத்தோட வேல்யூபிள் தெரிஞ்சு நீங்கள் அதை எடுத்தீங்க? சொல்லுங்கள், உண்மையாக எங்களுடைய தெரியுமா? அது கேட்குறேன். ஏய், ஜோகோ நல்லா இருக்காளா? என்ன, உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த ட்ரெஸ்ட் ஐட்டம் காட்டுங்க. அதுக்காக சாரன். ஏய், ஏன்ப்பா அந்த ட்ரெஸ்ட் ஐட்டம் பற்றியே நீ பேசிக்கிருக்க? ஏய், நீ மட்டும் அந்த எங்களடி தேடுற பர்சனாக இருந்தா காட்டு. அந்த ட்ரெஸ்ட் ஐட்டமை நான் பார்த்தே ஆகணும். அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் தெரியுமா எங்கள் குரூப்பில்? ப்ளீஸ் இதை காட்டியாகு. இதுதான் எங்களோட சுப்ரீம் ஆர்டரும் கூட. ஹீரோச்சரான், சரி சரி பறக்காத இரு, இந்த ட்ரெஸ்ட் ஐட்டம் பற்றியா கேட்டுக்கிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுருக்கதை காட்டுறான். என்ன, இதை பற்றியா பேசிக்கிருக்க? இல்லை, எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது எங்களடி மென்ஷன் பண்ண அதே ட்ரெஸ்ட் ஐட்டம் தான். இதுதான் அவங்க முறையாக க்ரியேட் பண்ண ட்ரெஸ்ட் ஐட்டம். இது அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது கொடுத்தாங்க. ஃபைனலாக ஹீரோ கையை பிடிச்சி குழுக்குன்னு குளிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருந்தாலும் சரி, உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். எங்களடி உங்களுக்காக எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணாங்க தெரியுமா? அவங்க டெஃபினட்டாக இதை மட்டும் கேட்டாங்க, இந்த நியூஸை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவன் வெயிட் வெயிட், டேய் கையை பிடிச்சி குளுக்காதரா, விடுறா. இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. சரி வாங்க, நம்ம இப்போ போயே ஆகணும். உங்களை நான் எஸ்கார்ட் பண்ணி கூட்டி போகிறேன் எங்களடி இருக்க இடத்துக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ அயன் மார்ஷல் அசோசியேஷனில் இருக்காங்க. இருந்தாலும் இதை மட்டும் கேட்டாங்க, அவங்க குஷியில் குதிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா? இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்ச நாளாக டைம் நல்லா போகவே இல்லை. என்னாச்சு? அவள் எதுவும் டேஞ்சரில் இருக்காளா? அவன் அப்படியே கையை விட்டுட்டு சொல்கிறான். ஆமாம், எங்கள் குரூப்பை டாமினேட் பண்ண நிறைய குரூப்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன், அப்புறம் அந்த 5 டிராகன் லீக், இவனுங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் எங்களேடியை பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. என்ன, பொலிட்டிக்கல் மேரேஜா? ஆமாம், அந்த 5 டிராகன் லீக் எங்களை சப்ரஸ் பண்ணுறக்காக தான். அது மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ணுறக்காக எங்களை இப்படி பண்ணிக்கிருக்கானுங்க. அதுக்கு யூஸ் பண்ண தான் இந்த 5 வாரியர்ஸும் சரி, பிளாக் மேர்ச்சன்ட்டும் சரி, கண்டினியூஸாக எங்கள் கீ பிளேஸை அட்டாக் பண்ணி அவனுங்க எப்படியாவது பண்ண வைக்கலாம் பார்க்குறானுங்க. எங்களடிய எல்லா டைரக்ஷன்லேருந்து அடித்து அவங்கள அந்த டிசிஷன் எடுக்க வைக்காத தான். தேங்க்ஸ், நீங்கள் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ எங்களடி எந்த ஒரு சப்ரஸுமே இருக்காது. பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் அப்படி நடக்குமான்னு சொல்ல முடியாதே. இருந்தாலும் எங்களடி இப்போ ஹாப்பியாக தான் இருப்பாங்க. மாஸ்டர் டான் மட்டும் இந்த மெயின்லேண்டுக்கு வந்தோம் தெரிஞ்சான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இருக்கிறான். என்ன, அயன் மார்ஷல் அசோசியேஷனா? ப்ளீஸ் சோகா கிட்ட சொல்லுங்கள், நான் அவளை சீக்கிரமே பார்க்க வரேன்னு. எஸ், பட் எங்களேடி உங்களுக்காக எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் சொல்ல கரெக்ட் தான். அவள் எனக்கு ஒரு ப்ரீசியஸான பர்சன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று இருக்குது. சோகாவை கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நாள்லாம் ஆயிடாது, நான் ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். இவன் பார்க்குறான். என்னடா சொல்கிற? அப்போ இவன் முக்கியம் கிடையாதா உனக்கு? எனக்கு புரிஞ்சு. இருந்தாலும் எங்களடிக்கிட்ட நான் இதை கன்வே பண்ணுறேன். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் எங்கே போகிறேன்னாலும் சொல்லுங்கள். ஹீரோ சொல்கிறான். நான் அந்த அனி ப்ரொவைன்ஸ்க்கு மார்னிங்கே போகிறேன்.
நான் அதை முடித்ததும் உடனே இங்கே வந்துடுறேன்னு சொல்கிறான். ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன், நீங்கள் நல்லா அந்த கிட்ஸை பார்த்துக்குங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எஸ்கார்ட் பண்ணவும் நான் ரெடியாக இருக்கேன், மாஸ்டர் டான் கூப்பிட்டு இருக்கேன். பட் ஹீரோ அப்படியே கிளம்பிட்டான். இந்த பர்சன் யங் லேடி கிட்டத்தட்ட 10 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. என்ன ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான மேன், அவனோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்ஸ். பட் இருந்தாலும் சிங்கிள் பர்சன் இந்த ஏஜில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பானா? வெயிட், மாஸ்டர் டான் கொரியிலிருந்து வராரா? அப்போ அவர் மெயின்லாண்டுக்கு எப்படி வந்திருப்பார்? அந்த லேண்ட் ரூட், அப்போ அவர் கண்டிப்பாக அந்த லயனிங் ப்ரொவின்ஸை பாஸ் பண்ணி தான் வந்திருப்பார். அப்போ அவர் இங்கே வந்த டேட்லேருந்து பார்த்தா எல்லா டைமும் கரெக்டாக ஃபிட் ஆகுது. அப்போ தான் அந்த லயனிங் ப்ரொவின்ஸில் கிங் ஆஃப் ஆர் அப்பியர் ஆனான். அப்போ அதை பற்றி யோசிச்சு பார்த்தா அவன் கூட ஒரு கெய்பாங்கோட எல்டர் இருந்தார்ல, அந்த மோயங் ஃபேமிலி நடந்த எல்லா விஷயத்தையும் கெய்பாங்கோட எல்டர். அது மட்டும் இல்லை, அந்த ரீசன் இதுதானா? இதனால தான் கெய்பாங் எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவனுங்க கொடுக்க மறுத்தானுங்களா? அவர் திங்க் பண்ணுறாரு, கிங் ஆஃப் ஆர் எப்படி ஒரு மேன் ஈஸியாக இந்த மோயங் ஃபேமிலியும் சரி டேரியப்போ வில்லேஜுக்கு இடையில் நடந்த சண்டையை ஈஸியாக தடுத்து நிப்பாட்டியிருக்கான் அந்த லயனிங் ப்ரொவைன்ஸில். அதுவும் ஒரு டெரிஃபைங்கான எக்ஸிஸ்டன்ஸ் மூலமாக. இந்த பாயிண்ட் படி பார்த்தா அந்த வாரியர்ஸ் லயனிங் ப்ரொவைன்ஸில் இருக்கவனுங்க ஏன் சைலண்டாக இருந்தான்னு இப்போ தான் புரியுது. ஃபைனலாக எல்லா பீஸையும் சேர்த்து வச்சா பசில் மேட்ச் ஆகுதுல. இந்த விஷயத்தை நான் லைட்டாக விடவே முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ தப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த முரிம்குள்ளே ஒரு சூறாவளியே கூட்டி வந்துட்டார்னு நினைக்கிறேன், இந்த மெயின்லேண்டுக்குள்ளே. பட் இருந்தாலும் அது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இல்லை ரொம்ப டேஞ்சராக அமைய போதா அந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்புக்கு? எனிவே இந்த நியூஸை நான் எங்களடிட்ட சொல்லியே ஆகணும். அவன் அப்படியே ட்ரெஸ்ஸை இறுக்கி பிடிச்சி மாஸ்டர் டான் தான் கிங் ஆஃப் ஆர்னு நான் சொல்லியே ஆகணும். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஒரு கப்பல் போயிட்டுருக்கு தாய் லேக்கில். இங்கே கிட்டத்தட்ட 5 பிக்கஸ்ட் லேக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இது தான் மெயின்லேண்டில் இருக்கிறதுலே பெரிய லேக். இங்கே இருக்கிறது போயாங் லேக், டாங்டிங் லேக், ஹாங்ஜி அண்ட் ஜோஹோ அண்ட் தாய் லேக். நான் கேள்விப்பட்ட வர 5 லேக்ஸில் இது தான் ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த லேக்கில் இருக்கிறது கிட்டத்தட்ட 40 ஐலாண்ட் இருக்குது, 72 மவுண்டைன் பீக்ஸுமே இருக்குது. பார்த்தா ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டவன் அவ்வளோ மாசம் இருக்கான். எப்போ எத்தனை பேர் தாண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? இறங்கிட்டே இருக்கானுங்க டசனாக. அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. இந்த சினரியை பார்த்தா என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட 48 ஐலாண்ட் இருந்து என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, இங்கே 72 மவுண்டைன் பீக்ஸ் வேறு இருக்குது. எல்லாம் இந்த மெயின்லேண்டுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதுல. அப்படியே சியோலி ஐஸ்லாண்ட் தான் கட்டுறாங்க. இந்த சியோலி ஐஸ்லாண்ட் தான் இந்த தாய் லேக்கில் இருக்கிற 48 ஐலாண்டில் ரொம்ப ஸ்மாலஸ்ட், தெரியுமா? அந்த கப்பலும் அப்படியே வந்து லேண்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் இந்த ஸ்மால் சைஸாக இருக்கனால என்னென்ன ரூமர்ஸ் வராங்க தெரியுமா? இங்கே நிறைய ஹை ரேங்கிங் விலாஸும் இருக்குது. இங்கே தான் ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸும் கிரேட் அத்தாரிட்டியும் இங்கே தான் நிறைய விஷயத்தையும் சரி நிறைய சதியும் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்களாம். அது மட்டும் இல்லை, இங்கே இருந்தால் பிளாக் மெர்ச்சன்ட் குரூப்ஸ் அவனுங்களை பவரை கேதர் பண்ணிக்கிருக்கானுங்க இந்த ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயும். இது சீக்ரெட் என்னன்னா, இவனுங்க இங்கே என்னென்ன விஷயம் பண்ணுறானுங்கன்னு ஒன்றுமே தெரியாது. பட் இங்கே சீக்ரெட்டாக நிறைய ரெகுலரான மீட்டிங்ஸும் போயிட்டே இருக்குது. பார்த்தா இவர் தான் இந்த பிளாக் மெர்ச்சண்டோட மெயின் ஹெட். அவர் வந்ததும் அங்கே நிற்கிற மொத்த அசைசன்ஸும் அப்படியே முட்டி போட்டு வரக்கிறாங்க. கிரீட்டிங்ஸ் மாஸ்டர், அவர் மாதம் உள்ளே போயிட்டுருக்காரு. எப்பா எவ்வளோ பெரிய ப்ளேஸு. இந்த கேஸ் இந்த மெயின் குரூப்பை பற்றியது. என்னத்தான் இருந்தாலும் சரி, நம்ம டோட்டல் ரெவன்யூவில் 30% ப்ராஃபிட் அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவர் சொல்லியிருக்கார், இங்கிட்டு சேர் போட்டு பூரா போயிலும் உட்காந்துருக்கான். இது என்னத்தான் லார்ஜ் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, பட் ஓவராலாக பார்த்தா நிறைய ப்ராப்ளம் சரி நிறைய விஷயம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. ஹவவர் இப்போ நம்ம புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு சில விஷயம் இப்போ ரொம்ப வீக்காயிருச்சு. என்ன உங்கள் எல்லாருக்கும் மாஸ்டர் யோம் பற்றி தெரியுதா? அதுக்கு அங்கே எவ்வளோ சொல்கிறான். ஆமாம், அவர் இருந்ததான் அந்த மெயின் மெர்ச்சன்ட் குரூப். பட் அவர் மட்டும் இருந்திருந்தார் கிட்டத்தட்ட 40% நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கும். அவ்வளோ ரெவன்யூ ஒரு இடத்த எப்படி? அது மட்டும் இல்லை, இப்போ நடந்த
பிளாக் மெர்ச்சன்ட் குரூப்புக்கும் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்புக்கும் நடந்த சண்டை, இதனால தான் நம்மளோட பிக் ப்ராஃபிட்டும் போச்சு. அது மட்டும் இருந்துச்சு, நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பீங்கள்ல. இந்த கிரேட் ஹெவன்லி குரூப் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு தலைவலியாக தான் இருக்கானுங்க. இந்த கேஸ் படி பார்த்தா அந்த கிரேட் ஹெவன்லி குரூப் இப்போ ஹியூஜ் ஃபண்டு வேறு வச்சுருக்கானுங்க. இதை வச்சு அவனுங்க பவரையும் சரி டெரிட்டரியும் சரி கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப்பை அவனுங்க டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இதனால தான் நம்ம பிஸ்னஸ் எல்லாம் நிறைய வீக் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தட்ஸ் ரைட். என்ன ஸ்பெஷல் மெஷர்ஸ் எதுவும் இருக்கா அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் பற்றி? மாஸ்டர், இது அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் பற்றியும் இல்லை, இது ரொம்பவே ஒரு ஹாமான விஷயம். அது ஒரு ஃபேமஸான மெர்ச்சன்ட் குரூப் தான். பட் இன்னும் நிறைய நியூ மெர்ச்சன்ட் குரூப்பெல்லாம் நம்மளுக்கு சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவனுங்களை முதல்ல காலி பண்ணணும். அவனுங்களை காலி பண்ணனா நம்மளுக்கு என்டையர் அலையன்ஸு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இங்கிட்ட இவன் சொல்கிறான், மாஸ்டர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எதையும் பற்றி கவலைப்பட்டுக்கிறீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் கேள்விப்பட்டேன் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பில் நடந்த எல்லா மெஷர்ஸையும். பட் என்ன தான் ரிசல்ட் வைஸாக பார்த்தாலும் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தர்ற மாதிரி இல்லை. பட் இதை விட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? இங்கே இருக்க யாராவது ஒரு ஆள் நீங்கள் அந்த கிங் ஆஃப் வாரை பற்றி ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா?